இன்றைக்கு வேத வாக்கியங்கள்ல ஏற்கனவே நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். ஒரு நோக்கத்தோடு தேவன் நம்மை படைத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கம் உண்டு. பூமியை உண்டாக்கினதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அதுல மரம் செடி கொடிகளை உண்டாக்கினதற்கு ஒரு நோக்கம் உண்டு. சூரிய சந்திர நட்சத்திரங்களை உண்டாக்கினதற்கு ஒரு நோக்கம் உண்டு. மனுஷனை உண்டாக்கினதற்கு ஒரு நோக்கம் உண்டு. இவை எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளும்படியாக மனிதனை உண்டாக்கினார். மனிதன் தேவனை சேவிக்கும்படியாக உண்டாக்கப்பட்டிருக்கிறார். அப்ப ஒரு நோக்கத்தோடு நம்மை படைத்தார், உண்டாக்கி இருக்கிறார் என்று நான் சொன்னேன். அந்த நோக்கம் பாத்தீங்கன்னா ஒரு காலம், ஒரு நேரத்துக்குள்ளாக எல்லாருக்கும் ஒரு காலமும் சமயம் இருக்கிறது. நோக்கத்தை நிறைவேற்ற சரியான நேரத்துல அந்த காரியத்தை செய்ய வேண்டும். சரியான நேரத்துல விதைக்க வேண்டும், ஏற்ற வேளையில அறுவடை செய்ய வேண்டும். அது போல நேரம் சரியாக அதை சரியாக பயன்படுத்த வேண்டும். நல்ல காரியத்தை சரியான நேரத்துல செய்ய வேண்டும். அதனால உடனே நம்ம நல்ல நேரமெல்லாம் பார்க்க போகக்கூடாது. தேவன் உண்டாக்கினால் எல்லா நாளும் நல்ல நாளா இருக்கிறது. அவர் சொல்லுகிற காரியத்தை சரியாக அந்த ஏற்ற வேலையிலே நாம் செய்ய வேண்டும். அப்ப நோக்கமும் நேரமும். அதுக்கப்புறம் நான் சொல்லியிருந்தேன், கடவுள் ஒரு நோக்கத்தோட நம்மை உண்டாக்கி ஒரு ஸ்தானத்திலே வைக்கிறார். நமக்கென்று ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். தாவீது சொல்றப்ப, நேர்த்தியான இடங்களுக்கு பங்கு உண்டு, சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. அப்ப உங்களுக்கு நேர்த்தியான ஒரு தொழிலையும் ஒரு வருமானத்தையும் ஒரு வேலையையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த வேலையை அந்த ஸ்தானத்துல இருந்து நாம் செய்ய வேண்டும். அதாவது கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படியோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷன இருக்கிறான். எந்த இடத்துல இருக்க வேண்டுமோ அந்த இடத்துல சரியாக இருக்கிற பொழுது எல்லாமே நமக்கு நன்மையாக முடியும். அதுக்கப்புறம் சொன்னேன், நோக்கம் நமக்கு ஒரு தரிசனத்தை உண்டாக்குறது. இந்த வருடத்துல இந்த காரியங்களை செய்ய வேண்டும், எந்த வருடத்துல இவ்வளவு நாம் காரியங்களை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் வந்தோடனே அந்த நோக்கம் அதை செய்யக்கூடியான ஒரு தரிசனத்தை உண்டாக்குகிறது. அதை நான் சொன்னேன். இப்ப இன்னைக்கு இந்த நோக்கம் நமக்கு ஒரு பலனை கொண்டு வருது, லாபத்தை கொண்டு வருகிறது. சபைக்கு போகிறதுனால நமக்கு நஷ்டம்னு சொன்னாங்கன்னா அவங்க ரசிக்கவே படலைன்னு அர்த்தம். ஆனா சபைக்கு போனா நம்முடைய ஆத்மா தாகம் தீர்க்கப்படுகிறது, தேவ ஆலோசனை நமக்கு உண்டாகிறது. கர்த்தர் நமக்கு தெய்வீக சுகத்தை வைத்திருக்கிறார், தெய்வீக பாதுகாப்பை வைத்திருக்கிறார், ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அவரிடத்துல வியாதி கிடையாது, அவர்கிட்ட குழப்பம் கிடையாது. அவர் நல்லவரா இருக்கிறார். அப்ப தேவனை தேடுகிற பொழுது நமக்கு ஒரு லாபம் இருக்கிறது. அந்த வேதத்துல என்ன சொல்லி இருக்குன்னா பலன் உண்டாக்குறது. இப்ப நம்ம வாசித்த சுவிசேஷம், மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரத்துல 19-23 வரைக்கும் இயேசு அந்த அதிகாரம் முழுவதும் தேவனுடைய ராஜ்யம் எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறத விவரித்து சொல்லுகிறார். பல உண்மையை சொல்லுகிறார். அதுல ஒரு உண்மைதான், விதைக்கிறவன் ஒருவன் வசனத்தை விதைக்க புறப்பட்டான். அப்படி புறப்படுகிற பொழுது, விதைக்கிற பொழுது அது வழிகளுக்கு விழுந்தது, ஆகாயத்து பறவை பொறுப்பிட்டு போயிடுச்சு. கற்பாறை நிலத்துல விழுந்தது, அடுத்து வேர் விட்டுச்சு, வேகமா வளர்ந்துச்சு. ஆனா அதுக்கு மேல பாறையாக இருந்ததுனால வேர் விட முடியாததுனால வெயில் உஷ்ணம் பட்ட பொழுது அது கருகி போய்விட்டது. முள்ளுகிற இடத்தில் விழுந்த விதையானது வளர்ந்துச்சு, கலையும் கூட முள்ளையும் கூட வளர்ந்து அது படம் கூடாத விலைக்கு நெருக்கி போட்டது. நல்ல நிலத்தில் விழுந்த விதையானது, அதை சொல்றப்ப அந்த இடத்துல பார்த்தோம், வசனத்தை கேட்டு உணர்கிறவனுமாய் இருந்து, இன்னொரு சுவிசேஷத்துல நன்மையும் உண்மையுமான இருதயத்திலே காத்து அவங்க 30-60 பலன் கொடுக்கிறார்கள். அதாவது கர்த்தருடைய வசனத்தை எப்படி நம்ம கேட்கிறோம், அதை எப்படி உணர்ந்து கொள்ளுகிறோம். இல்ல இன்னைக்கு சொல்றது அந்த அவருக்கு எங்க வீட்டுக்காரமா இருக்காங்க, எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போன ஆட்கள்லாம் இருக்காங்க. இன்னைக்கு பிரசங்க முழுக்க முழுக்க எங்க வீட்டுக்காரமா இருக்காங்க. அந்த நாள் கேட்டா முழுக்க முழுக்க எங்க வீட்டுக்காரங்க, என் மனைவி இதை அப்படி இப்படி மாற்றி சொல்றாங்க. அப்படி இல்லை, ஒவ்வொருவரும் கேட்கிற விதத்தை குறித்து கவனமா இருக்குன்னு சொல்றாரு. அப்ப சொல்லப்படக்கூடிய இந்த வார்த்தைகளை நம்ம அப்படியே வாக்குத்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, அதை இருதயத்துல எனக்கென்று நான் எடுத்துக்கொள்ளுகிற பொழுது அதற்கேற்ற பலன், ஒரு லாபம் நமக்கு உண்டாக்குறது. எந்த ஒரு பிசினஸ் பண்ணாலும் நஷ்டத்துக்கு யாரும் பண்றது இல்லை. அதுல ஒரு
லாபம் உண்டாகணும்னு தான் செய்யணும். கர்த்தர் வந்து பெருக்கத்தின் தேவன், லாபத்தின் தேவன். அவர் வந்து நமக்கு பலன் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். சரி, இதெல்லாம் வந்து நான் சொல்லிக் கொண்டு இருந்தேன். இப்ப இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, மோசையின் மூலமா எகிப்துல இருந்து ஜனங்களை அழைத்து கொண்டு வருகிறார். அவர்களுக்கு ஒரு நற்செய்தி சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. இதை எபிரேயர் 4வது அதிகாரத்துல 2வது வசனத்துல அந்த எபிரேயர் நிருபத்தில் எழுதினவர் சொல்றாரு, உங்களுக்கு இன்றைக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது போல அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அவர்கள் கேட்டார்கள், ஆனா விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. வாசிக்கிறாங்க, கோயிலுக்கு போறாங்க, காணிக்க கொடுக்குறாங்க, வார்த்தையை கேட்கிறாங்க. ஆனா விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை, அவங்களுக்கு லாபத்தை கொண்டு வரவில்லை, பலன் கொண்டு வரவில்லை. ஆனா நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு பலன் உண்டாக்குற அளவுக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும், அதை காத்து கொள்ள வேண்டும், அதன்படி செய்ய வேண்டும். அப்படி செய்கிற பொழுது பலன் உண்டாகும். சொல்லியிருக்காரு, என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் அது அனுப்புற காரியமாகும்படி வாயிலும் சொல்ற. அவர் வாயை திறந்து ஒண்ணு சொல்லிட்டாரு, வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு, நீதிமானுக்கு இது உண்டாகுன்னு சொல்லிட்டாருன்னா அது நிச்சயம் நிறைவேறக்கூடியதா இருக்கிறது. அது கண்டிப்பாக பலனை கொண்டு வரக்கூடியதா இருக்கிறது. இப்பொழுது ரோமர் 2வது அதிகாரம், ரோமர் 2வது அதிகாரம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுங்க 6வது வசனத்துல இருந்து ஒரு சில வசனங்களை நான் 10வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். உங்க வேத புஸ்தகத்துல புதிய ஏற்பாட்டுல 209வது பக்கம், 2வது அதிகாரம் 6வது வசனத்துல இருந்து, தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அறியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்வதுங்கிறப்ப தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு கனத்தையும் மகிமையையும் ஜீவனையும் நமக்கு வந்து கொடுக்கிறார். அடுத்த வசனம், சண்டைக்காரராய் இருந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும். அதாவது சத்தியத்துக்கு கீழ்ப்படிய மனசு இல்லாம இருக்கிறப்ப என்ன ஆவிக்குரிய சத்தியத்தை சொன்னாலும் அது நடக்க மாட்டேன், ஏன் இப்படிதான் சொல்லியிருக்காரா அப்படின்னு கேட்கறது பாருங்க. அப்படி கீழ்ப்படியாதவர்களுக்கு கோபாக்கினை வரும். ரோமர் 1 அதிகாரத்துல 12வது வசனம் பாருங்க, சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித ஆபத்துக்கும் அநியாயத்துக்கு விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சத்தியத்தை அநியாயத்தினால அடக்கி வைக்கிறாங்க. நமக்கு எதுக்கு இதை சொல்லணும், நமக்கு எதுக்கு இயேசு வச்சுக்கிறான்னு சொல்லணும். அப்ப அவங்க ஏதாவது கேள்வி கேட்பாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, எங்க இதை செஞ்சிருக்க கோபம் ஆகிட்டீங்க, நான் இயேசு நம்புறேன் அப்படிலாம் கேட்பாங்க. அப்படின்னு சொல்லாம அடக்கி வச்சோம்னா அதுக்கான அங்க கோபாக்கினை வரம்பு இருக்கு. இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு, இந்த மாதிரி அநியாயத்தினால் கீழ்ப்படியாதவர்களுக்கு உக்கிர கோபாக்கினை வரும். முன்பு யூதர்களும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாமல் செய்கிற எந்த மனுஷ ஆத்மாவுக்கும் ஓத்தமும் வியாபலமும் உண்டாகும். முன்பு யூதர்களும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். மொத்தத்துல சொல்ல போனா தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கிறவர்கள், தேவனுடைய வாக்குத்தத்தத்துல சொல்லி இருக்கிறபடி அந்த நற்கிரியைகளை நாம் செய்து கொண்டே இருக்கிற பொழுது நமக்கு ஜீவன் உண்டாகிறது, கனம் உண்டாகிறது, மகிமை உண்டாகிறது, தேவ சமாதானம் நமக்கு உண்டாகிறது. நம்முடைய இருதயத்துல அப்பேற்பட்ட ஒரு நிறைவு உண்டாகிறது. கர்த்தர் வந்து அந்த பலனை நமக்கு வந்து கொடுக்கிறார். மத்திய 6வது அதிகாரத்துல மலை பிரசங்கத்துல அவர் வந்து சொல்றப்ப என்ன சொல்றாரு? 6வது அதிகாரத்துல நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பலன் இருக்கு. எப்படி ஜெபம் பண்ணணும்? போய் அறை வீட்டுல போய் கதவை போட்டுக் கொண்டு அந்த இடத்துல இருக்க பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரலோகத்தான வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். ஜெபம் பண்றதுக்கு நிச்சயமா பலன் இருக்கிறது. அதே அதிகாரத்துல உபவாசம் இருக்கிற பொழுது தேவன் சொன்னபடி நம்முடைய ஆவிக்குரிய பிரயோஜனத்திற்காக அவருடைய சித்தத்தை செய்வதற்கு நாம உபவாசம் இருந்து ஜெபம் பண்றப்ப அதுவும் வந்து என்ன சொல்றாரு, எப்படி உபவாசிக்கணும்?
இன்னைக்கு மாயக்காரர்கள் அவங்க முகத்தை வாட பண்றாங்க. நீங்க நல்லா வந்து தலைக்கு எண்ணெயை பூசுங்க, முகத்தை கழுவுங்க, நீங்க உபாசம் இருங்க, அந்த இடத்துல இருக்க வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். அதே அதிகாரத்துல முதல் 2-3 வசனத்துல என்ன சொல்றாரு, நம்ம தான தர்மம் செய்கிற பொழுது வலது கை செய்கிற பொழுது இடது கை அறியாது இருக்கக்கூடாது. அந்தரங்கத்துல இருக்கிற பிதா உங்களுக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். அப்ப தான தர்மம் செய்கிற பொழுது, ஜெபிக்கிற பொழுது, உபவாசிக்கிற பொழுது நமக்கு பலன் உண்டாகிறது என்று சொல்லுகிறார். மத்திய 10வது அதிகாரத்துல இயேசு தம்முடைய 12 சீடர்களை ஊழியத்துக்கு அனுப்புகிற பொழுது கடைசியா 3 வசனத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு, உங்களை ஏற்றுக்கொள்கிறவர்கள் என்னை ஏற்றுக்கொள்கிறார்கள், உங்களை வந்து நிராகரிக்கிறவங்க என்னைய நிராகரிக்கிறாங்க, என்னை நிராகரிக்கிறவங்க என் பிதாவை நிராகரிக்கிறார்கள். ஆனா தீர்க்கதரிசி என்ன நாமத்து நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அடுத்து நீதிமான் பரிசுத்தவான் நம்ம வீட்டுக்கு வந்தாங்க, ரசிக்கப்படல, கப்பத்தை பிள்ளைங்க வந்தாங்க அப்படின்னா அதை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டா அதற்கேற்ற ஒரு பலன் உண்டாகிறது. அடுத்து சீசன் என்ன நாமத்தை நிமித்தம் ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட அதற்கான கணக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். பலன் செய்கிறவர், பதில் செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அப்ப இப்படி பதில் செய்கிற தேவனா இருக்கிறதுனால வேதத்தை வாசிக்கிற பொழுது நமக்கென்று தேவன் வைத்திருக்கிற அந்த நோக்கத்தையும் அந்த தரிசனத்தையும் புரிந்து கொண்டு நாம் நற்கிரியைகளை செய்கிற பொழுது, தேவனை மகிமைப்படுத்தும்படியாக காரியங்களை செய்கிற பொழுது பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில பெரிய பலன் உண்டாகிறது. முதலாவது முதல் காரியம் என்ன அப்படின்னா, நமக்குள்ள ஒரு நம்பிக்கையும் ஒரு துணிச்சலும் உண்டாக்குறது. சொல்லுவாங்க, பைபிள் விட்டு போய் சித்தே போனீங்கன்னா, பிரசங்கம் பண்ணிட்டு போனீங்கன்னா, இந்த மாதிரி ஊழியர் செஞ்சீங்கன்னா உனக்கு யாருக்கு சோறு கொடுப்பா, யார் உனக்கு ட்ரெஸ் கொடுப்பா, உனக்கு நல்லா தெரியுமா? நம்ம சொல்லுவோம், தேவனுடைய ராஜ்யத்துல வேலை செய்ய அவர் நிச்சயமா எனக்கு கொடுப்பார். ஆனா ஜென்ம சுவாபக்காரங்களுக்கு அது ஒண்ணுமே தெரியாது. அவங்க இப்ப உள்ள சூழ்நிலையை தான் பாக்குறாங்க. வாட்டில வீட்டுல உட்காந்துக்கிட்டு பைக்க வாசல் செவம் பண்ணிக்கிட்டு பாடிக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லாம் கிடைச்சிருமா? அவங்களுக்கு எப்படி வரும்னு தெரியல. ஆனா தேவனுடைய ராஜ்யத்துல வந்து பாத்தீங்கன்னா எப்படி வரும்னு நமக்கு நன்றாக தெரியும். அந்த இடத்துல பார்க்கிற பிதா வெளியேற மாதிரி பலன் அளிக்கிறார். அந்த நம்பிக்கை நோக்கமானது நமக்குள்ள ஒரு தன்னம்பிக்கையையும் ஒரு தைரியத்தையும் ஒரு நிச்சயத்தையும் நமக்கு கொடுக்குது. பார்க்கணும். நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 21வது வசனம். நீதிமொழிகள் 19. மனுஷனுடைய இதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனால் கர்த்தருடைய யோசனையே நிலையிருக்கும். அப்ப மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், இது எப்படி ஆகும் அப்படிங்கிற கேள்வி எல்லாம் உண்டாகுது. அப்படியே நம்ம மனசுல அநேக காரியங்களை நம்ம விரும்பினாலும் நடக்க மாட்டேங்குது அப்படின்லாம் நம்ம யோசிக்கிறோம். இங்க சொல்லப்படுது, மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலைநிற்கும். கர்த்தர் இப்படி வாக்கு பண்ணிட்டார். அவரை தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியையும் தேடுங்கள், எல்லாம் கூட கொடுக்கப்படும் சொல்லியிருக்கார். நான் கர்த்தரை தேடினேன், என் வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைபடாது. ஆண்டவர் என்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். அப்ப நம்முடைய மனதுல கர்த்தருடைய வார்த்தை கொண்டு வந்து நிற்கிறப்ப அது பாத்தீங்கன்னா நிறைவேறக்கூடியதா இருக்கிறது. நீங்க சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனால் கர்த்தருடைய யோசனையே நிலைநிற்கும். இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கா, மனுஷன் மனதின் யோசனை மனுஷனுடையது, நாவின் பிரதியெல்லாம் கர்த்தரால் வரும். மனசுல அநேக காரியங்களை நம்ம யோசிக்கிறோம், சிந்திக்கிறோம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய மனசுக்குள்ள வந்த ஒரு பாடு வாயை திறந்து என்ன சொல்லுவாங்க, நீ பயப்படாத, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் சொல்லியிருக்காரு, மரண வரையும் நடத்துன்னு சொல்லியிருக்காரு, உள்ளமையில வரைந்து சொல்லி இருக்கிறாருன்னு இந்த வார்த்தை உங்களுக்குள்ள வந்த ஒரு பாடு கடைசியில பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நம்பிக்கையான வார்த்தைகளை நீங்க சொல்லுவீங்க. அதான் மனதின் யோசனை மனுஷனுடையது, நாவின் பிரதியுத்தரம் கர்த்தரால் வரும் என்று. ஏசாயா 14வது அதிகாரம். தேவன் எவ்வளவு நல்லவர், அவர் என்ன சொன்னாலும் அவர் அப்படியே நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது. 14ல 24வது வசனம். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலைநிறுத்தும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணை என்று சொன்னார்.
அவர் என்ன நினைக்கிறாரோ, என்ன நிர்ணயம் பண்ணாரோ, அது நிச்சயம் அது நிலைக்கும், நிறைவேறக்கூடியதா இருக்கிறது. அப்ப கர்த்தருடைய வார்த்தையை நாம் நம்பலாம், கர்த்தரை நம்பலாம். நிச்சயமாக அவர் நமக்கு கூட இருந்து நம்மை வழி நடத்துகிறவர், ஆசீர்வதிக்கிறவர். 46வது அதிகாரம் 10வது வசனம். அந்தத்தில் உள்ளவைகளையும் ஆதி முதற் கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிந்திருக்கிறேன். என் ஆலோசனை நிலைநிற்கும், எனக்கு சித்தமானவைகளையெல்லாம் செய்வேன் என்று சொல்லி உராய்ஞ்சுகிற ஒரு பச்சையை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவராக இருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். அப்ப இத்துவன வசனங்கள்ல கர்த்தர் என்ன நிர்ணயித்தாரோ, அவர் என்ன ஆலோசனை சொன்னாரோ, அவர் என்ன திட்டம் பண்ணாரோ அதை அப்படியே நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய ஆலோசனையே நிறைவேறும், கர்த்தருடைய வாக்குத்தத்தமே அதை நிச்சயம் செய்து முடிக்கும் அப்படின்னு இருக்கிறப்ப நாம் நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு நேராக ஒப்பு கொடுத்து அவருடைய வார்த்தையையும் அவரை நாம் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். பாருங்க, கர்த்தர் ஒரு நோக்கத்தோட நம்ம அழைச்சிருக்கார், நமக்கு வார்த்தையை கொடுக்கிறார். அந்த வார்த்தையை கேட்க நமக்குள்ள தன்னம்பிக்கையும் ஒரு தைரியமும் நமக்கு உண்டாகிறது. அது நமக்கு பலனை கொண்டு வருகிறது. இங்கே வேதத்துல ஒரு மனுஷனை பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம். இங்கே எசேக்கியா ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம். இந்த எசேக்கியா ராஜா 25 வயசுல ராஜாவாகிறார். 25 வயசுல ராஜாவான உடனே 3வது வசனம், அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்து வந்தான். அவன் மேடைகளை அகற்றி, சிலைகளை தகர்த்து, விக்கிரக தோம்புகளை வெட்டி, மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அண்ணால் மட்டும் இஸ்ரேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான். 21வது அதிகாரத்துல அங்கு மோசேக்கு விரோதமா இஸ்ரேல் மக்கள் முறுமுறுத்த பொழுது சர்ப்பம் எல்லாரையும் கடித்து போனது. அதில் மறைத்து கொண்டு இருக்கிறார்கள். மோசே கர்த்தர்கிட்ட போய் கூப்பிடுறார், ஆண்டவரே மக்கள் சாகுறாங்க அப்படின்னு. அவர் சொல்றாரு, ஒரு மரத்துல வெண்கல சிற்பத்தை செஞ்சு அதை தூக்கி வைக்கி, பாம்பு கடிக்கப்பட்டவர்கள் அதை நோக்கி பார்த்து பிழைப்பார்கள். அதை போல நோக்கி பார்த்தாங்க, பிழைத்தார்கள். ஏற்கனவே செலுத்தமானவங்களே செலுத்து போயிட்டாங்க. ஆனா அவங்க பிள்ளைகளுக்கு பாம்பு கடிக்கிறப்ப அவங்க நோக்கி பார்க்கிறப்ப உடனே பிழைத்து கொண்டார்கள். இது இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிப்பதற்கு அடையாளம் இருக்கிறது. நான் உயர்த்தப்பட்டிருக்கிற பொழுது எல்லாரையும் எழுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். நிக்கதேமிடத்துல இயேசு சொல்றப்ப, இயேசு கிட்ட ஒரு நாள் நிக்கதேம ரைட்ல போய், ஆண்டவரே நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகருக்கு அறிந்திருக்கிறேன் அப்படின்லாம் சொல்றாரு. அப்ப அவர் மறுபடியும் பிறக்குங்கிறாரு. நான் எப்படி மறுபடியும் பிறக்க முடியும்? தாயம் கர்ப்பத்துல போய் நான் மறுபடியும் பிறக்க முடியுமா அப்படிங்கிறப்ப ஜலத்தினால ஆவினால பிறக்கணும்னு சொல்லி அவர் சொல்லி வரப்ப சொல்றாரு, வனாந்தரத்திலே மோசே வெண்கல சர்ப்பத்தை உயர்த்தினது போல மனுஷகுமாரனு உயர்த்தப்பட வேண்டும். நான் உயர்த்தப்பட்டு இருக்கிற பொழுது எல்லாரையும் எடுத்துக் கொள்வேன், ரசித்துக் கொள்வேன் என்று சொல்லுகிறார். அந்த வெண்கல சர்ப்பத்தை அந்நாள் வரைக்கும், மோசைக்கு அப்புறம் ஒரு 200 வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் பத்திரமா அந்த இஸ்ரேல் மக்கள் அதை வச்சு அதுக்கு தூபம் காட்டி கொண்டு இருக்கிறாங்க. எசேக்கியா ராஜா சொல்றாரு, எப்பா அந்த பொருட்ல ஒண்ணும் இல்ல, விஷயம் இல்ல, நம்ம உண்டாக்கின கற்பகத்துதான் இருக்கு. அவருக்கு நேரா நம்முடைய கண்களை ஏறெடுக்க வேண்டும் சொல்லி அதை உடைத்து போட்டு விட்டார். அடுத்து என்ன சொல்லிருக்கு? அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவருக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாரிலும் அவனை போல ஒருவனும் இருந்ததில்லை. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசையை கற்பித்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார்.
அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. அவன் அசீரியருடைய அசீரிய ராஜாவை சேவியாமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். இந்த அதிகாரத்தை தள்ளிவிட்டான். அது வரைக்கும் அந்த அசீரிய ராஜா இந்த இஸ்ரவேலருக்கு விரோதமா அடிக்கடி யுத்தத்துக்கு வருவான். சரி, உடனே வந்து ஏதாச்சும் கொடுத்துறேன்னு சொன்னாங்க, பேசாம போயிடுவான். ஆனா அவனுடைய அதிகாரத்திலே தள்ளி போட்டான். ஏன்னா கர்த்தர் என் கூட இருக்கிறார், நான் கர்த்தருக்கு பிரியமானதை செய்றேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் என்று அப்படி எசேக்கியா கர்த்தரை சார்ந்து கொண்டான், கர்த்தரிடத்தில் நம்பிக்கையா இருந்தான். மறுபடியும் இதே ராஜா வந்து நான் சொல்றதை கேட்க மாட்டேன், யுத்தத்துக்கெல்லாம் வரலாம், முட்டிக்க போடுறான், கேவலமாலாம் பேசுறான். நீ கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிறியா? கர்த்தருடைய பணிபடுத்திதான் அந்த எசேக்கியா ராஜா இடிச்சு போடுறானே. கனவுல எல்லாத்தையும் சொல்றான், உங்களுக்கு நல்ல திராட்சை தோட்டத்தையும் நிலங்களையும் தர்றேன், என் கூட ராசி ஐக்கிங்க அப்படியெல்லாம் சொல்றான். சனகருக்கு வந்து அவ்வளவு பேசுறான். கடைசியில பாத்தீங்கன்னா இவன் கர்த்தரை நம்பி கர்த்தருடைய சமூகத்துல போய் ஜெபம் பண்றான். ஆண்டவர் ஒரே ஒரு தூதன் பண்ணாரு. 1,85,000 பேர் ராணுவ வீரர்கள் மரித்து போனார்கள். அப்ப கர்த்தர் வந்து தம்முடைய பிள்ளைகளோடு இருந்து அப்பேற்பட்ட காரியங்களை பாதுகாப்பை கொடுக்கிறார். அப்ப இந்த எசேக்கியா கூட கர்த்தர் இருந்தார், அவனுக்கு எல்லாமே அனுகூலமாயிற்று. அவன் செய்த காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். அவனுக்கு முன்னாடியும் சரி அவனுக்கு பின்னாடியும் சரி அது போன்ற ஒரு காரியங்கள் யாருக்கும் நடக்கவில்லை. அந்த அளவுக்கு வந்து கர்த்தர் அவனை தைரியப்படுத்தினார். அப்ப நோக்கம் வந்து நமக்குள்ள ஒரு தன்னம்பிக்கையை உண்டாக்குறது. கர்த்தர் சொன்ன ஆலோசனை நிறைவேறும், அவர் என்ன திட்டம் பண்ணாரோ அது நிச்சயமா நடக்கும் என்று நம்ம விசுவாசத்தோடு நம்ம செயல்படுகிறவர்களா இருக்க வேண்டும். நோக்கம் நமக்குள்ளே தைரியத்தை உண்டாக்குகிறது, தன்னம்பிக்கையை உண்டாக்குகிறது, ஒரு செயலை செய்வதற்கு நம்மை பலப்படுத்துகிறது. அதன் மூலமா வந்து பாருங்க நமக்கு பலன் உண்டாகு.